என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை என்பது கொடூரமான தண்டனைக்குரிய ஒரு ஆயுதம். ரோம போர்ச்சேவர் காலங்களிலே அவர்களுக்கு அளிக்கப்பட்டதான ஒரு தண்டனைக்குரிய கருவி. பிரியமானவர்களே, அந்த சிலுவையின் வாயிலாக அவர் பேச தொடங்கியது என்ன? அவர் சிலுவையிலே 7 வார்த்தைகளை முன்மொழிகிறார். 7 வார்த்தைகள் என்ன என்கிறதை இன்றைக்கு நாம் ஆலோசித்து அதை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது வார்த்தை, லூக்காவுக்கு எழுதிய நற்செய்தி நூல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்தும் செய்யக்கூடிய காலகட்டத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மன்னிப்பு சிலுவையின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய மன்னிப்பு. ஒருவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மன்னிப்பு பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, எனவே வேத அடிப்படையில் மன கசப்புள்ளவர்கள், ஒருவருக்கொருவர் விரோதிகளாய் காணப்படுகிறவர்கள் மன்னிப்பை கோருவது அவசியமாய் இருக்கிறது. எனவே வேத அடிப்படையிலே மன்னிப்பு மிக அவசியம். மன்னிப்பு என்பது என்ன? ஒருவர் செய்த தவறுகளை மற்றொரு போய் கேட்டு அதை மன்னித்துக் கொள்வதே மன்னிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும், நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கவும் ஒரு பெரிய மன்னிப்பு அவசியமாய் இருக்கிறது. ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே மன்னிப்பு மிக அவசியம். ஒருவரில் ஒருவர் மன்னிக்காமல் இருப்போமானால் நாம் தேவனுக்கு தூரமானவர்களாக நாம் காணப்படுகிறோம். சிலுவையிலே அவர் சொன்ன வார்த்தை ஒரு பெரிய மன்னிப்புக்குரிய காரியம். மன்னிப்பு இல்லாமல் உலகம் இல்லை. பிரியமானவர்களே, அவர்கள் அறிந்து செய்தாலும் அது அறியாமையில் செய்தாலும் அந்த மன்னிப்புக்கு பரிகாரம் தேட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்குள் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் நீதியுமாயிருக்கிறது. பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்குள் வந்தவர் மன்னிப்பை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடாது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இனி அதிக கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றும் வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை மன்னிப்பு மிக அவசியமாக இருக்கிறது. மன்னிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது அதிக கடினம். ஏனெனில் நம் மனசாட்சி நம்மளை உருக்கொத்தி கொண்டு இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே தான் அவர் தாம் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூறனார் எம்மாத்திரம் இயேசுநாதா. கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய்
தயவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் இயேசுநாதா இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் இயேசுநாதா இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. அவர் சிலுவையிலே இரண்டாவது வார்த்தையாக பேசியது என்ன? லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடன் கூட இருப்பாய் என்ற வார்த்தையை சிலுவையிலே இயேசு திருவுளம் பற்றுகிறார். அதனுடைய வார்த்தையின் பொருள் என்ன? ஒரு கள்வன் அடிக்கப்படுகிறதற்காக அவரோடு கூட சேர்ந்து 2 கள்வர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் திருடியவர்கள், ஒரே நேரத்திலே பங்கு போட்டு கொண்டவர்கள், ஒரே நேரத்திலே அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்தபடியினாலே ரோம போர்ச்சேவருடைய காலங்களிலே அவர்களுக்கும் தண்டனை நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன் நிர்ணயிக்கப்படுகிறது? அவன் ஒரு குற்றவாளி, அவன் ஒரு குற்றம் செய்தபடியினாலே அவனுக்கும் அந்த சிலுவையிலே பங்கு கொடுக்கப்படுகிறது. ரோம போர் சேவை காலங்களிலே வேதம் சொல்லுகிறது, அவன் இன்றைக்கு என்னோடு கூட இருப்பான். அவன் இன்றைக்கு என்னோடு கூட இருப்பான் என்பதல்ல, பரதேசியில் அவன் என்னோடு கூட இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒரு கள்வன் கேட்கிறான். பிரியமானவர்களே, அவன் கேட்பது என்ன? நீ இந்த ஆக்கினைக்குட்பட்ட இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒரு கள்வன் கேட்கிறான், இவருக்கு நீ பயப்படுகிறது இல்லையா என்று கேட்கும்போது அவனுக்குள்ளாக ஒரு மனசாட்சி அவனுக்குள் பேச ஆரம்பிக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவன் திருடனாய் இருந்தோம், அவன் கள்வனாய் இருந்தோம், அவன் மற்ற காரியங்களிலே பொல்லாதவனாய் இருந்தோம், இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான், நாங்களோ தண்டனைக்குரியவர்கள், நீரோ தண்டனைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறீர் அல்லவா? எனவே அவன் அந்த நேரத்தில் தன்னுடைய மனநிலையை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு கூட, ஒரு பெரிய ஆதாங்கத்தோடு கூட அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, அவனுக்கு கைப்பிரதிகள் கொடுக்கப்படவில்லை, அவனுக்கு யாதொன்றும் இராதபடி ஒரு கள்வனாகவே மாத்திரம் அவன் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறான் என்றால், அவன் இயேசுவை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதே அடியேனை நினைத்தருளும். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திற்குள் வருகிற வேளையிலே அடியானை ஒரு விசை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் இந்த சிலுவையிலே முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இவரோ தண்டிக்கப்படக்கூடியவர் அல்ல, நானோ தண்டிக்கப்பட வேண்டியவன், இவரோ தண்டிக்கப்படாதவர், ஏன் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லுகிற வேளையிலே இயேசு அவனை நோக்கி, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதே அடியானை நினைத்தருளும் என்றான். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியினாலே அந்த கள்வன் சொல்லுகின்றான்,
என்ன சொல்லுகின்றான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போதே அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். இந்த இரண்டாவது வார்த்தை இதைத்தான் சொல்கிறது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். Rolling. இயேசு சிலுவையிலே திருவாய் மொழிந்த மூன்றாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அருமையாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே, இதோ உன் மகன் என்றான். இது குடும்ப ஐக்கியத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் தமக்கு கொடுத்த பொறுப்பை அவர் கடைசி நேரத்திலே மற்றொரு இடத்தில் பொறுப்பாக கொடுத்து போக வேண்டிய ஒரு அவசியத்திற்குள் அவர் காணப்படுகிறார். என்ன பொறுப்பு? குடும்பத்திலே கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்ன? பெற்றோருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு, ஒருவேளை மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அல்லது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. எனவே பொறுப்பில் நாம் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அந்த பொறுப்பிலே ஒருவேளை தவறுதலாய் இருப்போமானால் நாம் குடும்ப ஐக்கியத்தை விட்டு விலகி இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களில் நாம் பார்க்கிற வேளையிலே குடும்பத்திலே நமக்கு ஒரு ஐக்கியம் இல்லை. பிரியமானவர்களே, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக,
தகப்பன் பிள்ளைகளுக்கு விரோதமாக, மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுகிறது. ஆனால் இயேசுவோ இந்த மூன்றாவது வார்த்தையில் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு பெரிய அரவணைப்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பின் அரவணைப்பு. இந்த அன்பின் அரவணைப்பில் நாம் பார்க்கக்கூடியது என்ன? அவர் திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தாயும் அவருடைய சீஷர்களும் மரியாளும் அழைக்கப்பட்டிருந்த போது யாவரும் அந்த ஒரு குடும்ப இணக்கமாக அந்த திருமண வீட்டிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த திருமண வீட்டிலே சற்று ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது. மரியாள் இடத்தில் சொல்கிறார்கள், அம்மா இதோ திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று. அவர் சொல்லுகிறார், அதோ அவரிடத்தில் முறையிடுங்கள் என்று தன்னுடைய மகனை கையை காட்டி சொல்லுகிறார். அதற்கு அவர் தன்னுடைய தாயை பார்த்து, உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லையே என்ற ஒரு அன்பின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக அநேக சீஷர்கள் அந்த திருமண வீட்டிலே கலந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமாக ஐக்கியமாக, இன்றைக்கு திருச்சபை என்று சொல்லி சொன்னால் ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதே. ஆனால் இன்று திருச்சபையிலேயோ பிரிவினைகளும் வாதங்களும் எதிர்ப்புகளும் தலைவிரித்து ஆடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தை என்ன? இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நீ நீடித்திருப்பதற்கு 2 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ண வேண்டும் என்று. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கு தன் தகப்பனுக்கு பயந்திருக்க கடவீர்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்தவர்களாக நாம் குடும்ப வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, தாயினுடைய போதகத்தை தள்ளிவிடாதே, தாய் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த மூன்றாவது வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது பிரியமானவர்களே. ஏன்? உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவளாக இருக்கும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தாயை அசட்டை பண்ணி விடுகிறார்கள் பிரியமானவர்களே. அந்த அசட்டையிலே இருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த தாயை நீ அரவணைத்துக்கொள். உன் தாய் உன்னோடு கூட ஒருங்கிணைப்பாய் இருக்க வேண்டும் என்று இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. எனவே வேதம் சொல்லுகிறது, யோவான் 19:26-27 இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே இதோ உன் மகன் என்று சொல்லும்போது அவன் அன்பாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். அது ஒரு குடும்ப அரவணைப்பு. குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு, பிள்ளைகளுக்கு கூட காட்டக்கூடிய அன்பு, திருச்சபையிலே நாம் காட்டக்கூடிய அன்பு, இது இயேசுவின் குடும்பம். இது இயேசுவின் குடும்பம் மாத்திரமல்ல பிரியமானவர்களே. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? பரமபிதா அப்படி செய்வாரோ என்ற கேள்வியோடு கூட தாயை அரவணைத்துக்கொள், தகப்பனை மேன்மைப்படுத்து என்று இந்த மூன்றாவது சிலுவையில் அவர் மொழிந்த வார்த்தை இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்றார். கல்வாரி
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே திருவாய் மொழிந்த 4வது வார்த்தை. இந்த 4வது வார்த்தை என்ன? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வேளை தொடர்ந்து பிதாவோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறவர் சற்று நேரத்தில் பிதாவினுடைய பேச்சிலே இடைவெளி காணப்படுகிறது. அந்த இடைவெளி ஏன் காணப்படுகிறது என்றால், உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும் என்கின்ற உலகத்தின் பாவத்தை அவர் சுமப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு தமக்கு பிதாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தையும் சொன்னவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். அவரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் ஒரு மனப்பாட்டின் கீழ் இருக்கிறோம், ஒருவராய் இருக்கிறோம் என்று. அவர் உன் தலையை நசுக்குவார், உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தலை நசுக்கப்படுகிறது, அதாவது பிசாசினுடைய தலை நசுக்கப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த குதிங்கால்களும் நசுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் இந்த சொன்ன வார்த்தை மகா சத்தமிட்டு சொல்லுகிறார், மகா உறக்கமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அதனுடைய சரியான பொருள் என்ன? நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில் போனபடியினாலே அந்த பாவ சேற்று அவர் மீது வீசப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே அந்த பாவத்தை சுமக்கக்கூடியவராக, பாவத்தை சுமக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிறவர், ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவராக, அந்த உலகத்தின் பாவ சேற்று அவருடைய முகத்திலே அள்ளி வீசப்படுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், பிதாவே. சற்று நேரத்தில் அந்த இடைவெளியிலே அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் சிலுவையிலே முழங்குவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அந்த ராஜ்யத்திற்குள் மெய்யாகவே பிரவேசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய தலை, பிசாசினுடைய தலை நசுக்கப்படுகிறது, பிசாசினுடைய அந்த குதிங்கால்கள் நசுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை முழுமையாக வெற்றியின் வார்த்தை என்று ஒரு ஆக்கியோன் எழுதுகிறார். அருள் திரு பரமானந்தம் ஐயர் அவர்கள் எழுதிய புத்தகத்திலே இந்த வார்த்தை சிலுவையின் வெற்றியின் வார்த்தை என்று அவர் கூக்கலிடுகிறதை அந்த புத்தகத்திலே ஆக்கியோன் அப்படியாய் எழுதுகிறார். பிரியமானவர்களே, பரமானந்த ஐயர் என்பவர் சிறப்புமிக்க ஒரு ஆயர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆயர் எழுதின புத்தகத்திலே அவர் எழுதுகிறார், சிலுவையிலே அவர் குதிங்கால்களை நசுக்கி அவர் ஜெயத்தை மேற்கொண்டு விட்டார் என்று அவர் அதிலே சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் செய்கிற காரியம் என்ன? பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே அவர் கடைசியாக அதை ஜெயிக்கத்தக்கதாக மகா சத்தமிட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார்.
இயேசு சிலுவையிலே திருவாய் மொழிந்த 5வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தாம் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய தாகம். என்ன தாகம்? ஆத்மீக தாகம். ஒருவேளை அவன் காடியை கொண்டு அவர் வாயின் பக்கத்திலே வைக்கிறான். காடியை வாங்குவதற்கு அவர் மறுக்கிறார் பிரியமானவர்களே. ஏனெனில் அவருக்குள்ளான ஒரு தாகம் என்ன? இந்த ஜீவ தண்ணீரை பருகிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை சமாரியா ஸ்திரீயிடத்தில் போய் தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கின்றார். எனவே அப்படி ஒரு பெரிய தாகம் என்ன அவருக்கு ஏற்பட்டது பிரியமானவர்களே? அதனுடைய தாகம் என்ன? ஒருவேளை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஒரு பெரிய தாகமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது எல்லா மனுஷருடைய முழங்கால்களும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய தாகத்தோடு கூட நான் இந்த சிலுவையிலே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கோ பிரசிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக அவள் செய்ததும் சொல்லப்படுவதும் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஸ்திரீயோ விலையேறப்பெற்ற பரிமளத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய தாகம். இந்த பரிமள தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றிவிட வேண்டும் என்கின்ற அந்த அவளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவரே, இயேசு அவர்கள் பிரயோஜனமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது என்று சொன்னவர் எப்படி தாம் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலமும் தாகம் எடுக்க மாட்டான் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, எனவே வேதம் சொல்லுகிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய காலமாய். அவன் மரணம் அல்ல, அவன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் மட்டும், அவன் என்னோடு ஆளுகை செய்யும் மட்டும் அவனுக்கு தாகம் எடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்குள்ளான ஒரு ஆத்மீக தாகம். ஐயோ, 138 கோடி ஜனங்களும் ஒரு முறையாவது இயேசு என்று சொல்லி என்னை அறிக்கை பண்ணிவிட மாட்டார்களா என்கின்ற ஒரு பெரிய தாகம். பிரியமானவர்களே, என்னுடைய தாசனாகிய டாக்டர் என் எமில் ஜபர் சிங் அவர்கள் ஒரு காலங்களிலே அவருக்கு ஒரு பெரிய தாகம் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, இந்தியா வரைபடத்தை வைத்து தன்னுடைய முழங்கால்களில் இருக்கிற தண்ணீரை அந்த படத்தின் மீது புழங்களாய் ஊற்றினார். பிரியமானவர்களே, அவருடைய நோக்கம் பெரிய தாகம் அவருக்குள்ளாக இருந்தது. அவர் ஊற்றின அந்த தாகம் இவருக்குள்ளாக வந்ததனுடைய நோக்கம் என்ன? இதுவரை அவர் கட்டி எழுப்பிய ஆலயங்கள் 1079 வட பிராந்தியங்களிலே இன்றைக்கு அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கிற ஆலயங்கள் 1079. கட்டி கொண்டிருக்கிற ஆலயங்கள் 101. பிரியமானவர்களே, கட்ட வேண்டிய வாய்ப்புள்ள இடங்கள் இருக்கிறது 136 இடங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு எடுத்தவர்கள் லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய தாகம், என் தாசனாகிய டாக்டர் எமில் ஜபர் சிங் அவருடைய தாகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த தாகத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்று என்று சொல்லி அவர் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எந்த இயக்கங்களும் சாதிக்காத ஒரு சாதனையை செய்தவர் டாக்டர் எமில் ஜபர் சிங் என்பதை மறந்து போய்விட முடியாது. பிரியமானவர்களே, 1079 ஆலயங்களை இன்றைக்கு உட்காரக்கூட இடமில்லாத அளவிற்கு ஆலயங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. 101 கட்டுமான பணியிலே இருக்கிறது. 136க்கு இடம் இருக்கிறது. ஸ்பான்சர் இல்லை. பிரியமானவர்களே, ஒரு பெரிய தாகம். எல்லா ஜனங்களும்
இயேசுவை அறிய வேண்டும். கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, வீடு வீடாக இயேசு தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் இருந்தபடியினாலே இந்த 5வது வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சிலுவையிலே தம்முடைய வார்த்தையை முன்மொழிந்தார். பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே திருவாய் மொழிந்த 6ஆம் வார்த்தை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது, இந்த உலகத்தினுடைய சாகவல்தம் எல்லாம் முடிந்தது, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா காரியங்களையும் சிறப்பாக முடிந்தது என்று சொல்லி அவர் தம்முடைய சிலுவையிலே திருவாய் மொழிந்த 6ஆம் வார்த்தை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்படிப்பட்டதான ஒரு குதிங்கால்களை நசுக்க வேண்டிய வேலையை அவர் சிறப்பாக அந்த சிலுவையிலே அவர் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாவரையும் விடுதலை பண்ணுவதற்காக அவர் யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும். அடிமைத்தனத்திற்குள்ள இருந்த யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒரு முடிவு கொண்டு வரும்படியாக முடிந்தது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிதா தனக்கு நியமித்த பாடு மரணங்களை குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். அவர் பிதா தனக்கு சொன்ன எல்லா காரியங்களையும், பாடு மரணங்களையும் குமாரனாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார்? சிலுவையிலே செய்து முடித்தார். பிரியமானவர்களே, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போதே ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அந்த முடிவு ஒரு சரியான முடிவுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த முடிவு என்ற வார்த்தைக்கு நாங்கள் யாவரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் முடிந்தது என்கிறதை ஆணித்தனமாக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலே முடிவு பெறாத அநேக காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, மரிக்கிற வேளையிலே தாம் செய்யப்பட வேண்டிய முழுமையான காரியங்களை எவரும் செய்து முடிப்பதில்லை. ஆனால் எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த 6வது வார்த்தையில் சொல்லுகிறார், நான் பிதாவினுடைய சித்தத்தை முழுமையுமாக நேர்த்தியாக நான் செய்து முடித்திருக்கிறேன் என்கிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே முடிந்தது 6ஆம் வார்த்தை
முடிந்தது என்று சொல்லி அவர் காடியை வாங்க மறுத்தவராக, அதோடு மாத்திரமல்ல, நான் அவைகளுக்குள் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவைகளை ஒருவனும் என்னுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இந்த திருவிருந்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதில் வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிற காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த திருவிருந்தை அசதியாக எடுக்கிறோம் பிரியமானவர்களே, அற்பமாக நாம் எடுக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அதற்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்கிறதை நாம் மறந்து போய்விட முடியாது. எனவே வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று அந்த முடிவு நமக்கு காட்டுகிறது. அழிவுள்ளதாகிய அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போதே மரணம் ஜெயமாக விழுகப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிற வார்த்தை முடிந்தது என்று சொல்லி நிறைவேற்றப்பட்டது என்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த 6வது வார்த்தையை ஸ்தோத்திரம் சொல்லி முடிந்தது என்று தன்னுடைய வார்த்தையை முடித்து கொண்டார். பிரியமானவர்களே, சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ? தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ? அவர் ஞாபகம் நான் அல்லவோ? மாப்பாவி நானும் வந்தேன், கல்வாரி மலையினில் நின்றிடும் சிலுவையை மாப்பாவி நானும் வந்தேன். தொங்கிடும் என் தெய்வம் தங்கிட என் உள்ளம் தந்திட இதோ வந்தேன், நேசர் தங்கிட இதோ வந்தேன். இயேசு சிலுவையிலே திருவாய் பொழிந்த 7ஆம் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு மகா சத்தமாக இந்த வார்த்தையை சொல்கிறார். இதற்கு முன்பதாக நாம் பார்த்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். ஏனெனில் அந்த எருசலேம் நகரமெங்கிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது என்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 2 வார்த்தைகளை அவர் மகா சத்தமிட்டு சொல்லுகிறார். 1வது வார்த்தையிலே பிதா என்று ஆரம்பித்தவர் இந்த 7வது வார்த்தையிலே பிதா என்று தன்னை முடிக்கும்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரியாக கவனியுங்கள். ஏனெனில் பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதே இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பேச ஆரம்பித்தவர் கடைசியாக பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி அவர் ஜீவனை விட்டார். அவருடைய சாகத்தம்
ஜெயமாக விழுங்கப்படுகிறது என்கிறதை இதில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் முடித்து பிதாவினுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் நீங்க கூடும் என்று பிதாவிடத்தில் வினாவிதாக வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவன் தனக்கு கொடுத்த பணிகள் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு தன்னை அனுப்பியவரிடத்தில் தன் ஆவியை ஒப்புவிக்கிறார். தன்னுடைய ஆவியை சரியான இடத்திற்கு ஒப்புவிக்கும்படியாக அவர் நடந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சரியான முறைப்படி தன்னுடைய மரணத்தை ஜெயமாக தம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புவிக்கும்படியாக அவர் அப்படியாய் இந்த 7வது வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனோடு கூட அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் முழுமையுமாக அவரை அங்கீகரித்து எடுத்துக்கொள்கிறார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணவில்லை. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமற் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஏறத்தாழ 366 வயது இருக்கும் என்று ஆக்கியோன் கணக்கிட்டு சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே வேதம் சொல்லுகிறது, தாவீது கூறுகிறான், நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று தம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார் என்று தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் முறைப்படியாக ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்தது. இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். சுழல் காற்றினாலே அவன் பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. மரித்து போன பரிசுத்தவான்களுடைய சரீரத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மரித்து போன பரிசுத்தவான்களின் ஆவி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஆவி கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் மரித்து போகிறவருடைய ஆவி பாதாளத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். ஏசிய சபையினுடைய தலைவர் பாஸ்டர் சுந்தரம் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். அவரை அடுத்தாற்போல் வந்த சாம் சுந்தரம் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். இயக்கங்களிலே நாம் பார்க்கிற டாக்டர் சாம் கமலேசன், டாக்டர் என் எமில் ஜெபசிங், சகோதரர் பேட்ரிக் ஜாஷ்வா, இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய வரிசையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மால் கூற முடியும். பிரியமானவர்களே, அதே போல வெளிநாட்டவர்கள் இருந்து வந்தவர்கள் எமி கார்மிக்கேல் அம்மையாரை மறக்க முடியாது. சோஃபியா ஐடாஸ் கட்டரை நாம் மறக்க முடியாது. ரேக்லாண்டை நாம் மறக்க முடியாது. கேட்வல் பிஷப்பை நாம் மறக்க முடியாது. சென்னை பேராயத்திலே சிறப்புமிக்க ஒரு பேராய வெஸ்லி நியூபிகன் அவர்கள் பரிசுத்தவான்களுடைய வரிசையிலே இருக்கிறார்கள் என்கிறதை நம்மால் மறக்க முடியாது. பிரியமானவர்களே, எனவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். எனவே தம்முடைய ஆவியை சரியாக பிதாவினுடைய கரத்திலே அவர் ஒப்புவித்தார். இயேசு, பிதாவே, உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே.
கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரந்தோ. அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையில் இந்த 7 வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகுதியை பொறுப்பெடுத்து ஸ்பான்சர் பண்ணின எனது அருமை சகோதரர் பிரான்சிஸ் ராஜுல் அவர்களுக்கும் திருமதி சுசிலா ஆசிரியர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்வுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். காயப்பட்ட கரத்தை அந்த குடும்பத்தின் மீது ஆண்டவர் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த பாடலை பாடின எனது அன்பு சகோதரி சத்தியவாணி ஸ்னேகா அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.